Hi, welcome to the Easy Coding YouTube channel. இந்த யூடியூப் சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தென் எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2021. ஸோ இந்த நியூ இயரோட நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ இதுதான் நினைக்கிறேன். அந்த ஃபஸ்ட் வீடியோ இருந்தாலும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூ தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோ என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ரீசைக்கிளர் வியூ பார்த்துருந்தோம். அந்த ரீசைக்கிளர் வியூவில் வந்து ஒரு வியூ ஹோல்டர் வந்து எப்படி வந்து லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் அந்த இதில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறேன். நான் அதை பேசிக்ஸ் நான் சொல்லியிருந்தேன், ரீசைக்கிளர் வியூ தான் வந்து பேசிக்ஸ். அதை பார்த்துட்டாலே வந்து அதுக்கப்புறம் நம்ம போகிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம ஹேண்டில் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரீசைக்கிளர் வியூலையும் வந்து ஆன் கிளிக் லிசனர்ஸ், அந்த இண்டென்ட், நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி போகிறதுலாம் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா இண்டென்ட், செகண்ட் பொசிஷன், தேர்ட் ஆன் கிளிக், ஃபோர்த் வந்து நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். இந்த 3 பாயிண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு 3 பாயிண்ட்டுமே வந்து ஒரே இதில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த ஓல்டு ப்ராஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஓல்ட் ப்ராஜெக்ட் போட்டு வச்சிருந்தது ஒரு மெயின் ஆக்டிவிட்டி இருக்கும், ஒரு மெயின் அடாப்டர் இருக்கும், மெயின் மாடல் இருக்கும். ஸோ மெயின் அடாப்டர் போய்க்கலாம். ஸோ இந்த மெயின் அடாப்டரில் வந்து இங்கே வந்தோம்னா இங்கே ஆன் பைண்ட் வியூ ஹோல்டர் இருக்கு பாருங்க, இங்கே வந்துடணும். ஸோ இங்கே வந்துட்டு இங்கே போயிட்டு இந்த ஹோல்டர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹோல்டரில் தான் வியூ ஹோல்டர் வந்திருக்கும். இங்கே நம்மளோட வியூஸ் எல்லாமே இந்த ஹோல்டரில் தான் நமக்கு வந்திருக்கும். அங்கே போயிட்டு நம்ம ஹோல்டர் டாட் ஐட்டம் வியூ வந்து ஐட்டம் வியூனா அதுவே காமிக்குது பாருங்க, வியூன்னு காமிக்குது. ஐட்டம் வியூ டாட் செட் ஆன் கிளிக் லிசனர். இப்போ இதுதான் ஆன் கிளிக் லிசனர். ஆன் கிளிக் லிசனர் எழுதிட்டேன், அதுக்குள்ள வியூ வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட அடாப்டரில் இருக்கிற எந்த கிளிக் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த பொசிஷன் வந்து கிளிக் ஆகும். ஸோ இப்போ நம்ம எந்த பொசிஷன் வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு தெரியணும்ல, நமக்கு அந்த பொசிஷனும் இங்கே வந்துருச்சு பாருங்க. ஆன் பைண்ட் வியூ ஹோல்டர்லேயே நமக்கு பொசிஷனும் கிடைச்சிருச்சு. ஜஸ்ட் அதை நான் டோஸ்ட் மட்டும் பண்ண போகிறேன். டோஸ்ட் டாட் மேக் டெஸ்ட் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஹோல்டர் ஐட்டம் view dot contest comma position dot position வந்து இன்ட்ல இருக்கு, ஜஸ்ட் டூ ஸ்ட்ரிங் சொல்லிட்டு பாஸ் பண்ணிக்கிறேன். comma toast dot length dot show. ஜஸ்ட் ஒன்றும் பண்ணல. அந்த ஹோல்டர் டாட் ஐட்டம் வியூ, அந்த வியூ எடுத்துட்டு அந்த வியூவை எந்த கிளிக் பண்ணுறதுக்கு செட் ஆன் கிளிக் லிசனர் கொடுத்துட்டேன். அதுக்குள்ள ஜஸ்ட் டோஸ்ட் பண்ணிக்கிறேன். டோஸ்ட்ல எதை பிரிண்ட் பண்ணிக்கிறேன், இந்த பொசிஷன் நம்ம எதை கிளிக் பண்ணுறோமோ அந்த பொசிஷன் தான் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நான் வந்து எமுலேட்டர் வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, நமக்கு இப்போ எமுலேட்டர் ரன் ஆயிடுச்சு. நம்ம உள்ள வச்சிருக்க அரேஸில் வச்சிருக்க எல்லா டேட்டாமே லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ஐட்டம் வந்து கிளிக் பண்ணால் அந்த ஐட்டம்குள்ள என்ன பொசிஷன், அது வந்து 0 ஒரு இண்டெக்ஸில் வந்து எப்படி இருக்குன்னா 0 1 2 3 இருக்கும். அந்த பொசிஷனோட நம்பர்ஸ் வந்து காட்டும். அந்த மாதிரி காட்டுச்சுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எமுலேட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே 1 கொடுத்தனா எனக்கு 0 வரணும், 0 வருது. 2 கொடுத்தா 1. ஸோ இந்த மாதிரி மொத்தம் எத்தனை இருக்கோ அதோட கவுண்ட் எடுத்து 0 வந்து 1 2 3 சொல்லணும். இப்போ எனக்கு இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த டேட்டாவில் இருக்க டேட்டாவே எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இங்கே வந்து நம்ம ஐட்டம்ஸ் எடுத்துட்டு இங்கே வந்து மெயின் மாடல் வந்து டேரெக்டாக கெட் பொசிஷன் வச்சு எடுத்துட்டு அதை வந்து இங்கே லோட் பண்ணியிருப்போம் ஐட்டம் டாட் நேம்னு. இந்த ஐட்டம் டாட் நேம் அப்படியே காப்பி பண்ணி இந்த பொசிஷன் நம்ம பிரிண்ட் பண்ணிக்க இடத்துல போட்டுட்டு ஆப்பை திருப்பியும் ரன் பண்ணுங்க ஒன்ஸ். ஸோ ஆப் க்ளோஸ் ஆகிட்டு திருப்பி மறுபடியும் ஓப்பன் ஆகும். ஓகே, ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இந்த 4 கிளிக் பண்ணால் எனக்கு 4ன்னு பிரிண்ட் ஆகணும், டோஸ்ட் பிரிண்ட் ஆகணும். ஸோ 4 கிளிக் பண்ணுறேன், 4ன்னு பிரிண்ட் ஆகுது. 6 கிளிக் பண்ணால் 6ன்னு பிரிண்ட் ஆகுது. 3 கிளிக் பண்ணுறேன், 3ன்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம என்ன கொடுக்கணும்,
ஒரு பொசிஷன் பார்த்துருக்கோம். அந்த பொசிஷன் என்ன பொசிஷன் இருக்குன்னு எடுத்திருக்கோம். ஆன் கிளிக் லிசன் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போனோம்னா ஒன்று இண்டென்ட்டை வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு போகிறது. அதே மாதிரி அதுதான் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இதில் வந்து ஒரு டேட்டாவை நம்ம வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம். அந்த டேட்டா எப்படி எடுத்துகிட்டு போகணும்னா பண்டில் யூஸ் பண்ணி கொண்டு போக போகிறோம். ஸோ பண்டில் யூஸ் பண்ணாமல் கொண்டு போகலாமா அப்படின்னா பண்டில் யூஸ் பண்ணாமல் கொண்டு போகலாம், பட் செக்யூரிட்டியாக இருக்காது. பட் பண்டில் யூஸ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா அங்கே போய் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும் போது ரொம்ப செக்யூரபுளாக இருக்கும். இதுதான் நம்ம இண்டென்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு ஒரு இன்னொரு ஆக்டிவிட்டி ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, மவுஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூவில் போயிட்டு ஸோ இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஆக்டிவிட்டின்னு ஒரு ஐக்கானே இருக்கும். அதில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணும்போது இருந்த எல்லாமே இருக்கும். அதில் போயிட்டு ஒரு எம்டி ஆக்டிவிட்டி ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, வந்துருச்சு. மெயின் ஆக்டிவிட்டி 2 இருக்கு. மெயின் ஆக்டிவிட்டி 2 இருக்கட்டும். ஓகே, நமக்கு மெயின் ஆக்டிவிட்டி 2 வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மெயின் ஆக்டிவிட்டி 2ல வந்து அதில் ஒரு XML ஃபைல் உள்ளே போய் பார்த்தோம்னா ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு இதில் வந்து ஜஸ்ட் நான் ஒரு டெக்ஸ்ட் வியூ மட்டும் வச்சுக்கிறேன். ஐடி வந்து txt out கொடுத்துட்டேன். டெக்ஸ்ட் கலர் டெக்ஸ்ட்டில் வந்து நான் வந்து இப்போ ஹார்ட் கோட் பண்ணிவிட்டு இதை வந்து ஆல்ட் என்டர் கொடுத்தனா எக்ஸ்ட்ராக்ட் கலர் ரிசோர்ஸ்னு கேட்கும். அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ரிசோர்ஸ் நேம் கேட்கும். அது வந்து பிளாக் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுவே கலர் வேல்யூஸில் போய் செட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் சைஸ் டெக்ஸ்ட் சைஸ் வந்து எப்பவுமே ஒரு 30 TP கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கொடுத்து பார்த்தா எந்த மாதிரி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஹலோ, ஸோ ரொம்ப பெருசாக வேணும். ஸோ நமக்கு அவுட்புட் பண்ணணும்னா ஒரு 40-50 வச்சுக்கிறேன். ஓகே, டன். ஸோ இப்போ இதை வந்து ஜஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். இந்த கன்ஸ்டன்ட் வந்து ஏன் இப்படி கனெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் போகும்போது ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி போகும்போது அதை சொல்லிடுறேன். ஆல்ரெடி இதை கன்ஸ்டன்ட் பற்றி சொல்லியிருப்பேன். பட் இங்கே நீங்கள் குழம்பு வேணாம், இதை பார்க்க வேணாம். ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டா அந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா இந்த கன்ஸ்டன்ட் கனெக்ட் பண்ணுறதுலாம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் லாகின் பேஜ் கிரியேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இது இந்த ஃபோக்கஸ் நம்ம இண்டென்ட்லேருந்து ஒரு வேல்யூ பாஸ் பண்ணி இந்த இதில் லோட் பண்ணுறோம். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நான் டேரெக்டாக மெயின் அடாப்டர் போகிறேன். மெயின் அடாப்டர் போயிட்டு இந்த டோஸ்ட்டை வந்து கமெண்ட் பண்ணி விட்டுட்டு val of indent equal to indent of அது எனக்கு எரர் அடிக்குது. ஏன்னா அங்கே வந்து நான் இம்போர்ட் பண்ணாமல் வச்சிருக்கனால ஆல்ட் என்டர் கொடுத்தா இம்போர்ட் ஆகிடும். நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிற கான்டெக்ஸ்ட்டை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். கமா நம்ம என்ன இது வந்து நீங்கள் வந்து இந்த கான்டெக்ஸ்ட்டுங்கிறதுனா நீங்கள் எந்த ஆக்டிவிட்டியில் இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அடுத்து கமா போட்டு என்ன சொல்ல போகிறோன்னா அடுத்து நீ எந்த ஆக்டிவிட்டிக்கு போக போகிற அப்படின்னா நான் வந்து மெயின் ஆக்டிவிட்டி டூக்கு போக போகிறேன்.
dot class dot java. ஓகே, இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா, இப்போ இங்கேருந்து ஒவ்வொரு டேட்டாவா கிளிக் பண்ணும்போது அந்த டேட்டா போய் அங்கே எனக்கு வந்து லோட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. அப்போ இங்கேருந்து ஒரு டேட்டா வந்து பாஸ் பண்ணணும், அது எந்த வழியாக பாஸ் பண்ணுறது, இந்த இண்டென்ட்லாம் பாஸ் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பண்டில் கிரியேட் பண்ணணும். ஸோ வேல் ஆஃப் bundle equal to bundle. Bundle அந்த content வச்சுட்டு bundle dot put string னு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கீ கொடுக்கணும். கீ என்ன கொடுக்க போறேன்னா, நான் வந்து just help அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ கொடுக்குறேன். ஆனால் பட் இங்கே வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக கொடுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு புரியக்காக நான் சொல்கிறேன் ஹெல்ப்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து நீங்கள் என்ன அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லணும். இந்த ஐட்டம் டாட் நேம் இதவே நான் அனுப்பிச்சுக்கிறேன். இதெல்லாம் நமக்கு வேல்யூ வந்து ஒவ்வொரு வேல்யூ கிடைக்கும். இதவே நான் ஜஸ்ட் அனுப்பிச்சிடுறேன். ஓகே, இப்போ அனுப்பிச்சாச்சு. இப்போ நம்ம பண்டில் போட்டாச்சு. இந்த பண்டில் நம்ம எதில் அனுப்பணும்னா இண்டென்ட்டில் அனுப்பணும். அப்போ indent dot put extras அதிலே காட்டுங்க பாருங்க. இதில் வந்து பண்டில் வந்து நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் போயிட்டு பண்டில் பாஸ் பண்ணி விட்டணும். ஓகே, பாஸ் பண்ண விட்டாட்டு இந்த பண்டில் நம்ம இந்த இண்டென்ட்டை நம்ம கால் பண்ணணும். எதை எங்கே கால் பண்ணணும்னா holder dot item view dot okay holder dot item view dot context dot start activity அது வந்துருச்சு பாருங்க. அதில் போயிட்டு இண்டென்ட்டை பாஸ் பண்ணிடணும். ஓகே, இண்டென்ட் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கே கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு இண்டென்ட் வந்து கால் ஆகி அது எந்த மெயின் ஆக்டிவிட்டி எந்த ஆக்டிவிட்டி போகும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இருக்கிற பண்டிலை கால் பண்ணி அந்த பண்டிலில் இருக்கிற பண்டிலுக்குள்ளே ஓப்பன் பண்ணி அந்த பண்டிலுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு கண்டென்ட்டை வந்து கொடுத்துட்டு அந்த கண்டென்ட்டை வந்து பண்டிலுக்குள்ளே தான் இருக்கும். அந்த பண்டிலை வந்து நம்ம இண்டென்ட்டில் கொடுத்துட்டு அந்த இண்டென்ட்டை எடுத்து ஸ்டார்ட் ஆக்டிவிட்டிக்குள்ளே கொடுத்துடணும். ஓகே, இது இங்கே முடிச்சாச்சு. இப்போ மெயின் ஆக்டிவிட்டிக்கு நமக்கு டேட்டா வந்துடும். ஸோ இப்போ இங்கே வர்ற டேட்டாவை நம்ம எப்படி வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு வேலில் ஒரு இப்போ என்ன சொல்கிறேன்னா ஜஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு indent டாட் extras டாட் get string. ஏன்னா நான் ஸ்ட்ரிங் தானே அனுப்பியிருக்கேன். அங்கே கீ என்ன கொடுத்துருக்கேன்னா ஜஸ்ட் ஹெல்ப்னு தானே கொடுத்துருக்கேன். அந்த ஹெல்ப் அந்த கீயை அப்படியே நான் பெர்ஃபெக்டாக இங்கே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா txt outன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தேன்ல, அந்த text view அதில் கொண்டு போயிட்டு டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு கண்டென்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம எமுலேட்டர் ரன் பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அவுட்புட் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வரணும். செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து எமுலேட்டரில் வந்து அவுட்புட் வந்துருச்சு. ஜஸ்ட் அதே தான் நமக்கு அப்படியே எந்த இதுவும் யூஐ எல்லாம் மாறாமல் அப்படியே தான் இருக்குது. ஜஸ்ட் இப்போ வந்து நான் அந்த 1 2 3 இதெல்லாம் கிளிக் பண்ணனா எனக்கு நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி போயிட்டு இந்த 1னா 1னு பிரிண்ட் ஆகணும், 2னா 2னு பிரிண்ட் ஆகணும். ஜஸ்ட் இப்போ 1னை கிளிக் பண்ணுறேன், 1னு பிரிண்ட் ஆயிருக்கு. பேக் போயிட்டு 2னு கிளிக் பண்ணுறேன், 2னு பிரிண்ட் ஆயிருக்கு. 3 கிளிக் பண்ணுறேன், 3னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து நம்ம பாஸ் பண்ணி இன்னொரு ஆக்டிவிட்டி கொண்டு வந்து அதை வந்து லோட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட்டும் ஈஸியாக கிடைச்சிருச்சு. ஓகே, டன். இதை வந்து ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு இந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாமே பண்ணி பாருங்க. ஸோ இந்த ரீசைக்கிள் ரிவ்யூவில் இருக்கிற பேசிக்ஸ் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டோம், நமக்கு வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அடுத்து எந்த ஒரு காம்ப்ளிகேட்டடான மாடல்ஸ் வரும்போது ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஏன்னா இருக்கையிலே வந்து எனக்கு தெரிஞ்ச ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு மாடல்னு கேட்டால் ரீசைக்கிள் ரிவ்யூ தான் சொல்லுவேன். ஸோ நம்ம இந்த பேசிக்ஸ் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்ன போக போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டை
பேஸ் பண்ணி தான் போகிறோம். ஒரு லாகின் ஸ்க்ரீன், ஒரு ஒரு ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன், அந்த இது வந்து நம்ம ஒரு எப்படி வேலிடேட் பண்ணுறது, எப்படி வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு போயிட்டு பண்ணுறது, டேட்டா பேஸ் கூட எப்படி கனெக்ட் பண்ணுற போது, இந்த மாதிரி தான் பேசிக்ஸ் வந்து பண்ண போகிறோம். அதுவும் பேசிக்ஸ் தான் பண்ண போகிறோம், பட் அது காம்ப்ளிகேட்டாக இருக்க மாதிரி இருக்கேன். அதனால தான் இந்த பேசிக் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பேசிக்ஸ் வந்து எனக்கு போதும்னு நினச்சிருக்கேன். பட் உங்களுக்கு ஏதாவது ஒரு பேசிக்ல எனக்கு இந்த மாடல் புரியல, இந்த மாடல் வந்து எனக்கு திரும்ப வேணும், இல்லாட்டி இந்த மாடல் வந்து உங்கள் வீடியோவில் பார்க்கல, நீங்கள் இதை போடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஸோ அது மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது மாடல்ஸ் வந்து வேணும், இந்த மாதிரி பேசிக்ஸ் நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் சொல்லித்தரோம். நீங்கள் கமெண்டில் போடுங்க உங்களுக்கு என்ன மாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.